நல்ல நாளிலும் ஆண்டவருடைய பாதத்தில் கடந்து இறைவனை தொழில் கொண்ட பணிந்துள்ள சேவைக்கு ஆராதிக்க தேவன் கொடுத்த நாள் சிலாக்கியத்திற்காக ஆண்டவர்கள் சோத்திரம் செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் தேவ சன்னியானத்திலே கடந்து தன்னுடன் தேவ ஆகியான நமக்கு காண்புகிற வேதக்கூடிய வாசி தேவனுடைய ஆசீர்வாத கிருபைகளை அதிகமாக பெற்றுக்கொள்வோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்தில் மேம்பதாக நாம் நிர்மூலமாக இருக்கிறது கருத்தை கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்கிறபடி கத்த கிருபையாய் வழி நடத்தி பாதுகாத்து இந்த நாளிலும் ஆண்டுடைய பாதத்தில் கடந்து வர கிருபை செய்துக்க நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கடந்த 8ஆம் தேதி சபையினுடைய ஆண்டு விழாவாக இதுமாக 1968 ஆரம்பித்து இந்த வருஷத்தோடு 57 வருஷம் முடிந்து 58வது ஆண்டுக்குள் நாம் பிரவேசிக்கிறோம். இந்த நாளிலே நாம் அதை ஆண்டு விழாவாக பரிசுத்த ஆராதனையாகவும் தேவ சன்னியானத்தில் கடந்து வருகிறோம். அருமை ஆண்டவருக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக கர்த்தர் சபையை அருமையாக கட்டி உபதேசங்களை கொடுத்து பராமரித்து வந்தார். சபையினுடைய தலைமை 46 வருஷம் அவர் விதமாக சபையோடு இருந்து 46 வருஷம் முடிந்த பிற்பாடு அவர் கர்த்தருக்குள் நித்திரையடைந்து அவர் கடந்து போய்விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு கடந்த 11 வருஷமாக சபையினுடைய ஸ்தாபகர் இல்லை. சபையில பல பிரச்சனைகள் உண்டானாலும் சபையானது புதிய எருசலேம் சபையாக அதன் உபதேசத்தோடு விளங்கி கொண்டிருப்பதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஒவ்வொருவரும் நான் தான் நீதான் என்று சொன்னாலும் ஒவ்வொரு சிலர் உபதேசத்தை விட்டு கொடுக்காமல் உபதேசத்தில் நின்று சத்தியத்துக்குள்ளே நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. சத்தியத்தை விட்டு விலகி போனவர்களை அல்ல, சத்தியத்தில் நிற்கிறவர்களுக்காக நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக இவ்விதமாக தேவனாகிய கர்த்தர் அவர் சபையை கட்டி எழுப்பி பாதுகாத்து கொண்டு வருகிறார். அவர் தமது திருச்சபையாக, அதாவது தம்முடைய சரீரமாக திருச்சபையை அவர் கட்டி காத்து கொண்டு வருகிறார். அது கரை திரை முதலான ஒன்றும் இல்லாமல் மாசத்துக்கும் பிள்ளைக்கும் மகிமையான சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக தம்மை தாம் அதற்காக சபைக்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசுக்கு எழுதின நிருபத்தில் அவர் விதமாக சொல்லுகிறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். விதமாக சபைக்காக கர்த்தர் தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்வதற்காக தேவனுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்துவோம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உள்ளதாக சபையை கர்த்தர் அருமையாக பாதுகாத்து போஷித்து வழி நடத்தி கொண்டு வருகிற தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இங்கே சங்கீத புஸ்தகம் 147:2 வாசிக்கும் பொழுது கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், புறத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார் என்று சொல்லி நாவதமாக பார்க்கிறோம். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். எருசலேமை தெரிந்து கொண்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் எருசலேமை தேவன் தெரிந்து கொண்டார். எருசலேமை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அதிலே அவர் சொல்லுகிறதை பார்த்து மகாராஜாவுடைய நகரம், அது கர்த்தருடைய சிங்காசனம் இருக்கும் இடம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் எருசலேமை மிகவும் நேசிக்கிறார், விரும்புகிறார். அதனால் எருசலேமுக்கு விதமாக எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், எவ்வளவோ காரியங்கள் வந்த பொழுதும் மறுபடியும் எருசலேமை உயிர்ப்பித்து அவர் நடத்தி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ முறை பாவம் செய்தார்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். கர்த்தருக்கு மிகுந்த எரிச்சலையும் கோபத்தை உண்டாக்கின பொழுது கர்த்தர் அவர்களை பகைத்து அவர்களை வெறுத்து அவர்கள் இருந்த தேசத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவர்களை சிதறடித்தாலும் மறுபடியும் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர்களை கூட்டி சேர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டு அந்த ஆபிரகாமுடைய சன்னதியிலே ஈசாக் மூலமாக யாக்கோபு தெரிந்து யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களையும் தெரிந்து கொண்டு தேவனாகிய கர்த்தர் எதுமாக ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தபடி அந்நிய தேசத்திலே எகிப்து தேசத்திலே 430 வருஷம் அவர்கள் அடிமைகளாக இருந்து அங்கிருந்து மிகுந்த ஆரவாரத்தோடு பரிவாரத்தோடு கானானுக்குள் பிரவேசித்தார்கள் என்று சொல்லி பாருங்கள். 40 வருஷ காலமாக வண்ணாந்தத்தை நடத்தி கொண்டு வந்தார் கர்த்தர். 40 வருஷ இறுதியிலே அந்த கானானுக்குள் கடந்து வந்து அந்த கானானை சுதந்திரித்தார்கள். யோசுவா கானானை சுதந்திரிப்பதற்கு மிகுந்த உதவியாக இருந்தார். தேசத்தை பங்கிவிட்டு யோசுவாவும் கடந்து போய்விட்டார். அதுக்கு நியாயாதிபதிகள் காலத்திலே அவர்களுக்கு ஒவ்வொரு நியாயாதிபதிகள் எழும்பும் போதெல்லாம் அவர்கள்
கர்த்தருக்கு பயந்திருப்பார்கள். மற்றபடி அவர்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்வார்கள். இப்படி கடினப்பட்டு ஆனாலும் அவர்கள் அடித்த பொழுது அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுதெல்லாம் கர்த்தர் யாரிடத்திலாவது ஒப்பு கொடுப்பார். அவர்கள் 20 வருஷமோ 10 வருஷமோ 12 வருஷமோ 18 வருஷமோ 40 வருஷமோ அவர்களை ஒடுக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவர் நோய்க்கு முறையிட்டு கெஞ்சி மன்றாடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர்களை விடுவித்து அதற்காக ஒரு ரட்சகனை எழுப்பி அவர்களை ஒரு 40 வருஷம் அமைதலாக இருக்கும்படி கர்த்தர் கட்டளையிடுவார். இப்படி ஒவ்வொரு முறையும் நியாயாதிபதியின் புத்தகத்துல நவதமாக வாசிக்கிறோம். அப்படியே ராஜாக்கள், அதாவது சவுல், தாவீது, சாலமோன், ரெகொபயாம் என்று ராஜாக்கள் எழும்பும் நாள் வரைக்கும் நியாயாதிபதிகள் இருந்தார்கள். அதற்கு பிற்பாடு விதமாக கடைசி ராஜாவாகிய சிதேக்கியா ராஜாவின் காலத்திலே யூதா தேசத்து சிதேக்கியா ராஜாவின் காலத்திலே நாடு சிதறடிக்கப்பட்டு அங்கிருந்து சிறைகளாக அமர்த்தப்பட்டு தேசத்தை சூறையாக்கப்பட்டு தீ கொளுத்தி தரமட்டமாக்கி தேவாலயங்கள் இடிக்கப்பட்டு அலங்கங்கள்லாம் இடிக்கப்பட்டு மண்மேடாக ஆக்கப்பட்டு அவர்கள் சிறைகளாக பிடித்து உலகத்துல பலவிதமான தேசங்களுக்கு சிதறி போனார்கள். பாபுலோன் தேசத்துல சிறை கைதிகளாக போனவர்கள் அதிகம். அப்படி போன பொழுது மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் 70 வருஷம் கழிச்சு எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்துல அந்த சம்பவம் நடந்தது. அந்த காலங்களில் எரேமியா தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசன வார்த்தையின்படி 70 வருஷம் கடந்த பிற்பாடு மறுபடியும் அந்த எருசலேமை தேவனாகிய கர்த்தர் கட்டினார். இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி சேர்த்தால் சபையை கட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார் என்று சொல்லி இருக்கிறபடி தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் கூட்டி சேர்த்தார். அதற்கு பிற்பாடு விதமாக ஆலயத்தை கட்டி ஆலயத்தை புதுப்பித்து கட்டி அதுமே இருந்தார்கள். அங்கே அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக தீர்க்கதரிசி எசையா சொல்லி இருக்கிறபடி விதமாக ஒரு ராஜாவுக்கு தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டு அந்த ராஜா அந்த ஆலயத்தை கட்ட சொன்னார் என்றும், அந்த ராஜாவின் காலத்தில் ஆலயம் கட்டப்பட்டு அதற்கு பிற்பாடு எஸ்ரா, நெகமியா போன்ற மனிதர்கள் எழும்பி ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தார்கள். அதற்கு பிற்பாடு அந்த ஆலயம் இயேசுநாதர் வருகம் வரைக்கும் இருந்தது. இயேசுநாதர் வந்த பிற்பாடு கிபி 70வது ஆண்டு காலங்களிலே தீத்து ராஜா, ரோமன் ராஜா விதமாக அந்த நாட்டை படையெடுத்து எருசலேமை அழித்து மண்மேடாக்கி விட்டு போய்விட்டான். அதற்கு பிற்பாடு 1900 ஆண்டுகளுக்கு காலங்களிலே மறுபடியும் அதுவரைக்கும் அது பாலைவனமாக்கப்பட்டது. அந்த ஒரு வீடு கூட இல்லை, நகரம் கூட இல்லை, அது எல்லாம் பாலைவனமாக்கப்பட்டது. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்காங்கு பரதேசிகளாக இருந்தவர்கள் குடிசையை போட்டு அங்காங்கு விதமாக பரதேசிகளாக குடியிருந்தார்கள். அரபியர்கள் அங்கே குடியேறினார்கள். விதமாக அரபியர்கள் ஒரு காலகட்டத்தில் அரபியர்கள் கடந்து அந்த பாலைவனத்தை எல்லாம் அவர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி விதமாக தங்களுடைய சொந்த இடமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் பூத்து காய்த்து பல நாள் நிரப்பும் காலம் வந்தது என்று சொல்லியிருக்க தீர்க்க தரிசன வசனத்தின்படி மறுபடியும் அது பூக்க ஆரம்பித்தது, அது காய்க்க ஆரம்பித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுநாதர் சொல்லியிருக்கிறபடி வசந்த காலம் வரும்பொழுது அத்திமரம் துளிர் விடுகிறதை காண்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி அந்த வசந்த காலத்தில் அத்திமரம் துளிர் விட்டது. மறுபடியும் விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் உயிர்ப்பித்தார்கள். அந்த நாடு உயிர்ப்பிக்கப்பட்டது, நாடு மறுபடியும் கட்டப்பட்டது, எருசலேம் மறுபடியும் உருவாக்கப்பட்டது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அந்நியர்களிடத்துல போய் தங்களுடைய சொந்த இடமா இருந்தாலும் 1000 ஆண்டுகளுக்கு அதிகமாக அவர்கள் நாட்டை விட்டு போனபடினாலே அந்த நாடு பாலைவனமா இருந்தபடினாலே அவர்கள் மறுபடியும் போய் தங்கள் சொந்த நாட்டை காசு கொடுத்து பணம் கொடுத்து இடத்தை வாங்கி கையகப்படுத்தி அதிலே குடியிருந்தார்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குடியேறி 1948 ஒரு நாடாக உருவாகி அவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது. அதற்கு பிற்பாடு சுற்றியுள்ள நாடுகள் ஒரு 6-7 நாடுகள் அவர்கள் யுத்தம் பண்ணும்படியாக கடந்து வந்த பொழுது வெறும் 6 நாட்களிலே தேவன் பெரிய ஜெயத்தை கொடுத்தார். எகிப்துக்கு மரண அடி விழுந்தது. விதமாக எல்லாத்தையும் ஜெயித்து அதற்கு பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக பலப்பட்டு இப்பொழுது இருக்கிற இஸ்ரேல் உருவாகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்படி தேவனாகிய கர்த்தர் அதுமாக எருசலேமை கட்டி கொண்டு வருகிறார். இங்க வேதத்துல சொல்லியிருக்கிற, சங்கீதத்துல சொல்லியிருக்க, இந்த வேதத்துல சொல்லியிருக்க எல்லாமே
இஸ்ரேல் நாட்டை தான் குறிக்கும். எருசலேம்ல அந்த எருசலேமை தான் குறிக்கும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நமக்கும் வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார். ஆவிக்கிறவர்களாகிய நாம் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எந்த ஆசீர்வாதம் இயேசுநாதருக்குள்ளாக நாம் விதமான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்திருக்கிறோம். இன்னும் ஆபிரகாமுக்குள் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால் தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் சபையை ஸ்தாபித்து அதுமாக ஜனங்களை உயிர்ப்பித்து மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல சர்வ உலகத்திற்காகவும் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் திறந்தார். எல்லா ஜனங்களும் மீட்கப்பட வேண்டும், யாவரும் சந்திக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், திட்டம், தீர்மானம். அதனால் தேவனாகிய கர்த்தர் எல்லாரும் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக அவர் கடந்து வந்தார். விதமாக எல்லாரும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் அன்று விதமாக எருசலேம், நீங்கள் எருசலேம் விட்டு எங்கும் போகாமலும் எருசலேமிலே தரித்திருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சீசர்கள் கட்டளையிட்டபடி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கட்டளையிட்டபடி அவர்கள் எருசலேமிலே தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறபடி தேவனாகிய கர்த்தர் அவர்கள் சபையாக கூடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சபையாக அவர்கள் கூடின பொழுது விதமாக என்ன செய்தார் என்றால் கர்த்தர் அந்த சபையை கட்ட ஆரம்பித்தார். சபையை கட்ட ஆரம்பித்தார். சபையிலே கர்த்தர் அற்புதங்கள் நடப்பிக்க ஆரம்பித்தார், வல்லமையான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார் என்று சொல்லி நவதமாக பாருங்கள். கர்த்தர் கட்டுகிறார், கர்த்தர் சபையை கட்டுகிறார். கர்த்தர் சபையை கட்டும் பொழுது அதை தடுப்பவன் யார்? விதமாக கர்த்தர் கட்டும் பொழுது சாத்தான் பலவிதமான இடையூறுகளும் பிரச்சனைகளும் பலவிதமான காரியங்களும் செய்யலாம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் விதமாக சபையை கட்டி கொண்டிருப்பதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. 2ஆம் அதிகாரம் 47வது வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்துல வாசிக்கிறபடி அங்கே கர்த்தர் சபையை கட்ட ஆரம்பித்தார். ஒரு பிரசங்கத்துல 3000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையை சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் சபையை கட்டுகிறது என்றால் ஜனங்களை கூட்டி சேர்ப்பதே என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க. ஜனங்கள் விதமாக சீசர்கள் சபையார் என்ன செய்தார்கள்? தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்தும் தயவு பெற்று இருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு சபையை கட்டும்படியாக கர்த்தர் கடந்து வருகிறார். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார் என்று சொல்லி இருக்கிறபடி அவர் கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார் என்று சொல்லி எருசலேமை அவர் மிகவும் நேசிக்கிறார். ஏனென்றால் அது அவருக்கு இன்பமான ஒரு நகரம், அதாவது அவருடைய விருப்பமானது என்று சொல்லி பார்க்கிறோம். எருசலேமை குறித்து அவரே மணவாட்டி என்றும் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இங்கே வெளிப்படுத்தலின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலையும் 12ஆம் அதிகாரத்திலையும் 21ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கும் பொழுது மணவாட்டிக்கு புதிய எருசலேம் என்று சொல்லி பெயர் வைத்ததாக பார்க்கிறோம். எருசலேம் என்றால் சமாதானம் என்று அர்த்தமாக இருக்கிறது. அந்த சமாதானத்தை, புதிய சமாதானத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்துவோமாக. எருசலேமை கர்த்தர் நேசிக்கிறார். எருசலேமை அவர் நேசிக்கிறபடினாலே தேவனாகிய கர்த்தர் எருசலேமை சபையை நேசிக்கிறபடினாலே எருசலேமுக்கு சமாதானமாக அவர் கூட இருந்து எருசலேம் என்று பெயர் வைத்து அதை கட்டுகிறார். அது வீழ்ச்சி அடைந்தாலும் மறுபடியும் அது புதுப்பித்து உயிர்ப்பித்து கட்டுகிறதை பார்க்கிறோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில தேவனாகிய கர்த்தர் மிகவும் அன்பு கூர்ந்து அவர்களை மறுபடியும் உயிர்ப்பித்து கட்டுகிறாரோ, அதே போல ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மையும் கர்த்தர் நம்மேல் அன்பு வைத்து நாம் தவறு செய்திருந்தாலும் விதமாக நமக்கு தண்டனை கொடுத்து அடித்து விரட்டினாலும் மறுபடியும் உயிர்ப்பித்து அவர் சபையை கட்டுகிறார். சபைக்கு விரோதமா சாத்தான் பலவிதமான வேலைகளை செய்யலாம். அதுவா இடித்து ஓடலாம், உடைத்து ஓடலாம், உபதேச குழப்பங்கள் உண்டாக்கலாம், உபதேசத்துக்கு விரோதமா பேச வைக்கலாம். விதமாக சபைக்குள்ள பல விதமான கொள்ளறுபடிகளையும் பிரச்சனைகளையும் கலக்கங்களையும் கசப்புகளையும் வைராக்கியங்களையும் 10 விதமான காரியங்களையும் செய்ய வைக்கலாம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் எருசலேமுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவரை எருசலேமை நேசிக்கிறபடினாலே தேவனாகிய கர்த்தர் எருசலேமை மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசியிலே சொல்லி இருக்கிறபடி அவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து
அது பழுது பார்த்து கட்டுகிறார் என்று சொல்லி இருக்கிறபடி தேவனாகிய கர்த்தர் விதமாக எருசலேமை அது சீர்படுத்தி சரிப்படுத்துகிறார், பழுது பார்க்கிறார். விதமாக எப்படி பழுது பார்க்கிறார் என்றால், மல்கியாவின் புஸ்தகத்திலே வாசிக்கிறபடி அவர் தாமே உட்கார்ந்து அவர் வெள்ளியை புடமிடுவது போல பொன்னை புடமிடுவது போல உட்கார்ந்து புடமிடுவார் என்று சொல்லியிருக்கிறபடி எருசலேமிலே தேவனாகிய கர்த்தர் உபதேசத்தை கொடுத்திருக்கிறார், பாவ மன்னிப்பின் உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். விதமாக அதிலே உபதேசத்தை கொடுத்து அந்த உபதேசத்திற்குள்ளாக கீழ்ப்படுகிறவர்களை அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறது விதமாக பார்க்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று பாவ மன்னிப்பு என்று ஞானஸ்தானம் பாவரிக்கை செய்து பாவ மன்னிப்பு என்று ஞானஸ்தானம் பெற்று வருகிறவர்களை பரிசுத்த ஆவியார் அபிஷேகப்படுத்துகிறார். அவர்கள் திருவிருந்திலே பங்கு பெறுகிறார்கள். அவர்களுக்கு அங்கமாக தம்முடைய பிள்ளையாக அங்கீகரிக்கிறார். அவர்கள் மனவாட்டி என்கிற ஒரு ஐக்கியத்திலே கூட்டி சேர்க்கிறார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. வேதத்துல சொல்லுகிறது புதிய எருசலேம் கர்த்தருடைய மனவாட்டி என்று சொல்லப்படுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். நாம் புதிய எருசலேம் என்று பெயர் வைத்திருக்கிறோம். நம்முடைய சபையினுடைய ஸ்தாபக லாஸ்டர் ஐயா அவர்கள் 1968 சபையை ஸ்தாபித்தார் மும்பையிலே. அப்பொழுதும் பம்பாய் என்னப்பட்ட எப்பொழுது மும்பையா இருக்கிற அப்போது பம்பாய் என்றப்பட்ட ஜெர்மனி என்கிற இடத்துல சபையை அவர் ஸ்தாபித்தார். 4 பேர்கள் அந்த இடத்துல இருந்தார்கள், தலைமையோடு சேர்த்து 4 பேர் இருந்தார்கள். 4 பேரை கொண்டு சபையை ஸ்தாபித்தார். அந்த 4 பேர்களை கொண்டு சபையை ஸ்தாபிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், 4 திசையிலும் கர்த்தர் சபையை ஸ்தாபிக்கப்படும், கடந்து போகும், தோளோடு தோல் சேர்த்தும் ஆட்களை கொண்டு வரும் என்று சொன்ன அப்படியே கொண்டு வந்தால் விதமான வேலைகள் நடந்தது. ஆனால் ஒரு காலகட்டங்கள் வரும் பொழுது கொஞ்சம் சம்பித்து போய் நின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷர்கள் தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் பலவிதமான காரியங்களை செய்கிறவர்களாக இருந்தபடியினாலே சபையின் வேலை தீவிரமாக நடைபெறாமல் தடைப்பட ஆரம்பித்தது. விதமாக சபையை தேவன் கட்டி அதை சிறப்படுத்தி எருசலேமை சிறப்படுத்தி அதை பூமியிலே புகழ்ச்சியாக வரைக்கும் அவர் அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறபடி சபையை தீவிரமாக செய்ய வேண்டும், சபையின் வேலையை தீவிரப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் சாத்தானும் அதற்கு மாறான ஒரு வேலையை அவன் செய்கிறவனாக இருக்கிறான். சாத்தான் எப்பொழுதுமே கர்த்தருக்கு விரோதமான, கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தா அதுக்கு விரோதமான கிரியைகளை செய்கிறவனாக இருப்பான். அதற்கு யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்களை அவன் பயன்படுத்துவான். ஏதேன் தோட்டத்துல அதுமாக சாத்தானுக்கு செவி கொடுத்த யோவாலை சாத்தான் பயன்படுத்தினார். அதன் மூலமாக மனுக்குலத்தை வீழ்ச்சி அடையும்படி செய்தான். அதே போல சபையை தேவனாகி கர்த்தர் எழுப்பினார். சபைக்குள்ளும் சிலர் எழும்பி கூடுமான வரைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய காரியங்களை அற்புதங்களை செய்வான் என்று சொல்லியிருக்கிறபடி பலவிதமான வேலைகளை சாத்தான் உள்ளே செய்வான். அதற்கு யார் ஒப்பு கொடுக்கிறார்களே? அன்று இயேசுநாதரோடு கூட இருந்த யூதாஸ் பணத்துக்காக விதமாக குருநாதரை காட்டி கொடுத்து தன் உயிரை மாய்த்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். விதமாக அவன் இயேசுநாதரோடு கூட இருந்தான். ஆனாலும் சத்தியத்தை அறிந்து கொள்ள விடாதபடி பணம் மயக்கும் பிசாசு அவன் கண்களை மயக்கி அவனை விதமாக குருட்டாட்டம் பிடித்து அவன் ஸ்தானத்தை இழந்து போனான் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். இப்படியே காலங்களிலே சபையிலே அநேகர் எழும்பி சபையை கெடுத்து சபையை நாசப்படுத்த முடியாத வேலைகளை செய்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் மறுபடியும் சபையை எடுத்து உயிர்ப்பித்து சபையை பாதுகாத்து வருகிறார். சபையை மறுபடியும் அவர் உயிர்ப்பிக்கிறார். அதற்காக அருமை ஆண்டவருக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. எருசலேமை அவர் மிகவும் நேசிக்கிறவராக இருக்கிறார். யாரெல்லாம் அதற்குள் கடந்து வருகிறார்களோ அவர்களை மிகவும் நேசித்து அன்பு செலுத்தி அவர்கள் மேல் நமது பரிசுத்த ஆவியை கொடுத்து அவர் தம்முடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கிறார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே சொல்லி இருக்கிறபடி அவருடைய நாமத்திலும் விசுவாசம் உள்ளவர்கள் அவர் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்தார் என்று சொல்லி இருக்கிறபடி யாரெல்லாம் கடந்து வருகிறாலும் சபை நேசிக்க அவர்களெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை மனவாட்டிகளாக அவர்களை கூட்டி சேர்க்கிறது நவதமாக பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார். மிக எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நவதமாக வாசிக்கிறோம். மிக எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் விதமாக 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, பிரதான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து
சீயோனிலிருந்து கர்த்தரின் வசனம் ஏன் ஏன் என்றால் சீயோனிலிருந்து வேதம், எருசலேமில் கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். கர்த்தருடைய வசனம் எருசலேமிலிருந்து வெளிப்படும், சீயோனிலிருந்து வேதம் வெளிப்படும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். எத்தனையோ சபைகள் எழுப்பினாலும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சபையிலிருந்து வேதத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறவராக இருக்கிறார். சபைக்கு சொன்ன கர்த்தர் சபைக்கு பெயரும் வைக்க சொன்னார். சபை பெயர் வைக்கும் போது அவர் கேட்டார், ஆண்டவரே எத்தனையோ சபைகள் இருக்கிறது, இந்த சபைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது கர்த்தர் புதிய எருசலேம் சபை என்று பெயர் வை என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். புதிய எருசலேம் என்று பெயர் வைக்க சொன்ன பொழுது அப்படி என்றால் இது ஆதி காலத்திலே விதமாக கடைசி நாட்களில் உருவாகிற சபை அல்லவா, இது எப்படி என்று சொல்லி அவர் கேட்ட பொழுது விதமாக தீர்க்க தரிசன வசனங்கள் முன்னும் பின்னும் இருக்கிறது. சபைக்கு புதிய எருசலேம் என்ற பெயரை புறஜாதி மத்தியிலே நான் சபையை ஸ்தாபித்திருக்கிறேன், அநேகர் கூட்டி சேர்க்கப்படுவார் என்று சொல்லி கர்த்தர் சொன்னதாகவோ விதமாக அவர் சபையை ஸ்தாபித்ததாகவும் அஸ்திபார உபதேசங்களை கர்த்தர் அவருக்கு கொடுத்ததாகவும் அவர் சொல்லி சபையை ஸ்தாபித்து 46 வருஷம் இந்த பூமியில இருந்து அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடித்து கொண்டு போய்விட்டார். இப்பொழுது நாம் தேவ சன்னியானதிலே கடந்து வந்திருக்கிறோம். சபையாக தேவனாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். விதமாக இந்த உபதேசத்துல இருக்கிறோம். விதமாக ஆதி சபையை கர்த்தர் எழுப்பும் பொழுது அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள், அவர்கள் சபையை ஸ்தாபித்தார்கள், இருந்தார்கள், வேகமாக வேலை செய்தார்கள். அநேக அப்போஸ்தலர்கள் அநேக நாடுகளுக்கு போய் இரத்த சாட்சியம் மறித்தார்கள். கிபி 300 வருஷம் வரைக்கும் சபை அருமையாக கடந்து சென்றது என்று சொல்லிப்பார்கள். அதற்கு பிற்பாடு சபை வீழ்ச்சி அடைந்தது. சபைக்குள் பலவிதமான உபதேசங்களும் துரு உபதேசத்தை கொண்டு வந்து பலவிதமான காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் அவர் உயிர்ப்பித்தார். புறஜாதிகள் மத்தியிலே சபையை ஸ்தாபிக்க வேண்டும் என்பதற்காக புதிய எருசலேமாக அவர் ஏற்படுத்தினார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுவதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துமாக. அப்படி கர்த்தர் சபையை ஸ்தாபித்து ஏற்படுத்தி எழுப்பின திருச்சபையானது அது அஸ்திபார உபதேசத்தோடு காணப்படுகிறது. அதற்குள் கடந்து வருகிறவர்கள் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெறுகிறதை பார்க்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு தேவனாகிய கர்த்தர் விதமா அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர் கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் சொல்வதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவமாக. விதமாக நாம் வாசிக்கும் போது 127வது சங்கீதத்துல அதாவது விதமாக வாசிக்கும் பொழுது 1வது வசனத்தை வாசிங்க. 127:1 கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. சபையை கர்த்தர் கட்டுகிறார். சபையை யார் கட்டுகிறார்? கர்த்தர் கட்டுகிறார். கர்த்தர் கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. நான் சபையை கட்டுகிறேன், சபை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை செய்யலாம். ஆனால் கர்த்தர் அதை கட்டாவிட்டால் கண்டிப்பாக யாராலும் கட்ட முடியாது என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அப்படி என்றால் கர்த்தர் கட்டுகிறார். கர்த்தர் கட்டுகிறபடினாலே ஜனங்களை கூட்டி சேர்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படுகிறதுக்கு என்ன காரணம் என்றால் தம்மை போல மகிமை உள்ளவர்களாக மாற வேண்டும். தம்முடைய ஜனங்கள் தம்மை போல மகிமை உள்ளவர்களாக மாற வேண்டுமானால் அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தம் அடைந்து பரலோகத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும். அவர்கள் அனுதினமும் ஆண்டவருக்குள் கடந்து தேவனுடைய ஆசீர்வாதம் மகிமையால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறதை பார்க்கிறோம். விதமாக ஒரு சபையாக அவர்களை கூட்டி சேர்த்து அவர் வரும் பொழுது வருகையிலே அவர் எடுத்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். சபையை எடுத்துக்கொள்வார். அவ்விதமாக அதற்கு அடையாளம், சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அடையாளம் இஸ்ரவேல்ல தேவனுடைய தேவாலயம் கட்டப்படும் பொழுது கட்டுவதற்காக அஸ்திபாரம் போட்டு அங்கே கட்ட ஆரம்பிக்க பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். விதமாக சபை கட்டப்படும். இந்நாட்களே கடந்த வாரங்கள்ல விதமாக தேவாலயத்தினுடைய ஒரு சுவர், அந்த ஒரு சுவர் பக்கத்துல ஒரு அதாவது ஒரு மாடை பலி செலுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது உதாரணமாக, அதாவது முன்மாதிரியாக இதை நாங்கள் பலி செலுத்தினோம், ஆலயம் கட்டுவது முன்மாதிரியாக பலி செலுத்துகிறோம் என்று சொல்லி பலி செலுத்தினதாக அது வீடியோ எல்லாம் பார்த்தோம். விதமாக அப்படி என்றால் உலகமே திரும்பி பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று. கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறபடினால நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும். நமக்கு உலகத்துல பல விதமான துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், கலக்கங்கள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், குடும்பத்திலும் பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனாலும்
நம்முடைய ஆத்துமா ஆண்டவர் நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவர் வரும்பொழுது அவர் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அவர் வரும்பொழுது அவர் வருகைக்கு ஆயத்தப்பட்டு நாம் கடந்து போவதற்கு நாம் ரெடியாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திருச்சபையாக தேவனாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் காத்துக்கொண்டு உபதேசத்தில் நிலைத்திருந்து நாம் கர்த்தருக்காக சாட்சியை வாழ வேண்டும். கர்த்தருடைய திருச்சபையின் உபதேசங்கள் சபையும் குறித்து அறிவித்து விதமாக நாம் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே திருவிழம்புற்றுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், அவர் துரத்துடைய இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார் என்று சொல்லியிருக்கிறபடி தேவனாகிய கர்த்தர் சபையை கட்டுகிறார். சபையை கட்டி விதமாக ஏற்றுகளை கூட்டி சேர்ப்பார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய சபை கட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பலவிதமான உபத்திர காலங்கள் உருவாக்கிறது. ஆனால் ஒரு காலகட்டம் வரும் பொழுது மறுபடியும் சபையை கர்த்தாவை விதமாக ஜனங்களை கூட்டி சேர்த்து சபையின் எல்லையை விரிவாக்குவார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நாம் அதிக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு உண்டதாக. அதனால சபையை குறித்து விதமாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் கட்டுகிறார், கர்த்தர் கூட்டி சேர்க்கிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பெற்றுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஏனென்றால் விதமாக அவர் சபையை கட்டும் பொழுது விதமாக மகிமையான சபையாக தமக்கு நிறுத்திக் கொள்வதற்கு மகிமையான உபதேசங்களையும் ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார். அந்த உபதேசத்தை நாம் கை கொண்டு அவருக்கு பிரியமாக ஜீவிக்கும் பொழுது அவருடைய சன்னிதானத்தை அவர் வரும்பொழுது மகிமையில அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது சபையோடு நாம் கூட இருந்து நாம் தேவனுக்குள் மகிழ்வோம் என்று சொல்லி அறிந்து தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. கர்த்தர் எருசலேமை நேசிக்கிறார், எருசலேமை நேசிக்கிறவர் சுகித்திருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறபடி எருசலேமே நேசிக்கிறவர் சுகித்திருப்பார்கள் சொல்லியிருக்கிறபடி எருசலேமை நேசிக்கிறவர்களும் அதை ஆதரிக்கிறவர்களும் வாழ்த்துகிறவர்களும் ஆசீர்வாதமாயிருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவ்விதமாக தேவனாய் கர்த்தர் சபையை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த சபைக்கு எருசலேம் என்று பெயர் வைத்திருக்கிறார். பழைய சபை அது எருசலேம், மறுபடியும் அதை புதுப்பித்து புதிய எருசலேம் என்று சொல்லி கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனுடைய மனவாட்டி என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அவனால கர்த்தர் சபையை கட்டுகிறார். சபையிலே கர்த்தர் இருந்து கிரியை செய்கிறார். அதற்கு நாம் முழுமையாக கர்த்தர் கிரியை செய்வதற்கு முழுமையாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான காரியங்களை நாம் எப்பொழுதும் முன் வைக்க கூடாது. நாம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரே சொல்லும். சாமுவேல் சொன்னார், கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னார். கர்த்தர் சொன்னதை கேட்டார், சொன்னதை செய்தார். அதே போல நாம் ஆண்டவர் சொல்வதை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறதை பார்க்கிறோம். அப்படி நடக்கும் பொழுதுதான் சபை பூர்ணப்படும், பரிசுத்தம் அடையும். விதமாக வெளிப்படுத்தலும் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கிறபடி ஆவியும் மனவாட்டியும் வாய் என்பானாக, கேட்கிறவனும் வாய் என்பானாக என்று சொல்லியிருக்கிறபடி அதுமா சபை பூரணப்பட்டால் ஆவியானவர் சபைக்குள்ள இருந்து கர்த்தரை நோக்கி இயேசுவே வாரும் என்று சொல்லி அழைக்க முடியாத நிலைகள் உருவாகும். அப்படி என்றால் சபை பூரணப்பட வேண்டும். அதற்கு நாம் இருக்கிறவர்கள் ஆயத்தப்பட்டு ஆயத்தப்படுத்துவதற்கு நாம் நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்று நம்முடைய காணப்படுகிற கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், மன்னிக்க முடியாத தன்மைகள், விதமாக பலவிதமான நம்முடைய காணப்படுற புளிப்பு, கசப்பு, வெறுப்பு இவையெல்லாம் அகற்றிவிட்டு நாம் ஆண்டவருக்கு பிரியமான எப்பொழுதும் சார்ந்த குணமுடையவர்களாகவே காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை பல பிரச்சனைகள் இருக்கும், இல்லாமல் ஒருவருக்கும் இல்லை. ஆனாலும் நாம் அந்த மத்தியிலே அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் என்று இயேசுநாதர் சொல்லியிருக்கிற பாடுகள் மத்தியிலே தான் ஆண்டவரை பின்பற்றுகிறோம். ஆண்டவருக்கு நாம் சந்தோஷமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதனால்தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுறது. அப்படி என்றால் பிரச்சனை வராத மனுஷனே கிடையாது, எல்லாருக்கும் பிரச்சனை வரும். ஆனாலும் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில கிடைக்காத பெரிய சந்தோஷத்தை மகிழ்ச்சி இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார், சபையில கொடுத்திருக்கிறார். நாம் சபையா இருக்கிறோம். தேவனாகி கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கு எப்பொழுதும் சந்தோஷமா இருந்து அவர் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். அநேகருக்கு இயேசுனுடைய வருகை குறித்து அறிவித்து அவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். இதற்கு தேவனாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம். சபையாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சபையின் எல்லையை விரிவாக்கும், உயர்த்தவும், ஆசீர்வதிக்கவும், கட்டவும் அவராலே கூடும்.
அவர் கட்டியிருக்கிறார், அவர் விஸ்தாரப்படுத்துவார். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. சபையை கட்டுகிறார், எருசலேமை கட்டுகிறார், சொர்த்தம் கூட்டி சேர்க்கிறார், சபை கட்டுகிறார், கூட்டி சேர்ப்பார் என்று சொல்லி நாம் அறிந்து இறைவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துவோம். விதமாக நாம் அதிகமாக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருப்போம். கர்த்தர் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.